எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸ்லக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா பொடி உற்பத்தி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. மட்டன் மசாலா பொடிக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி, வரமிளகாய், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜாதி பத்திரிக்காய் பூ, ஸ்டார் பூங்க, கசகசா, சோம்பு, மிளகு, சீரகம், கல்லுப்புங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலாவுக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போ இதெல்லாம் வந்து வறுத்தரலாங்க. வறுத்து அதுக்கப்புறம் அரைக்க எடுத்துக்கலாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.4 கிலோ மட்டன் மசாலா பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லியும் நம்ம வறுக்கும் போது உங்களுக்கு நான் அளவு சொல்லிடுறேங்க. இப்போது அளவு சொல்கிறேங்க. பட்டை 100 கிராமுங்க, கிராம்பு 60 கிராமுங்க, 60 கிராம் கிராம்பு எடுத்துட்டோம். ஏலக்காய் 60 கிராமுங்க. இப்போவே நல்லா மனம் வருதுங்க, அருமையான மனங்க, இப்போவே சூப்பரான மனங்க. பிரியாணி இலை 40 கிராமுங்க, ஸ்டார் பூ 40 கிராமுங்க, ஜாதி பத்திரி காய் 40 கிராமு, ஜாதி பத்திரி பூ 50 கிராமுங்க. இதையும் நம்ம ரோஸ்டரில் போட்டுடலாங்க. சோம்பு 300 கிராமுங்க, மிளகு 300 கிராமுங்க, சீரகம் 200 கிராமுங்க, இப்போ கசகசா ஒரு 200 கிராம் எடுத்துருக்குங்க. கருவேப்பிலை 40 கிராமா? கருவேப்பிலை 40 கிராமுங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன பொருளாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கரெக்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் கலைதாங்க. அந்த அந்த வேலையை வந்து நம்ம அழகாக நேசித்து பண்ணோம்னா அது நல்லா தரமாக வருங்க. அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க. இப்போ போட்டதெல்லாம் வறுத்தாச்சுங்க. இப்போ மல்லி ஒரு 3 கிலோ போட்டிருக்கோங்க. மல்லி ஒரு 3 கிலோ இப்போது வறுக்கிறதுக்காக கொட்டியிருக்கோம். மல்லி வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க. எல்லாம் வறுத்தெடுத்த பொருட்கள்லாம் ஆறுறதுக்காக கொட்டி விட்டாச்சுங்க. நாங்கள் மசாலா பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நலம் ஃபுட்ஸில் தான் வாங்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1950லேருந்து இவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தரமான பொருட்கள் தான் வாங்கி பயன்படுத்துகிறேங்க மசாலா பொருளை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விலை வித்தியாசங்கிறது நிறைய டிஃப்ரென்ஸு நம்ம வாங்குகிற பொருளில் வரும். மசாலா பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான ப்ரீமியம் குவாலிட்டி மளிகை பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் மசாலாவோட தரமும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஹைஜீனிக் பார்க்குறீங்க. அப்போ ஹைஜீனிக்காக இருக்கணும்னா க்ளீனிங் ரொம்ப முக்கியங்க. மளிகை பொருட்கள் க்ளீனிங் முக்கியம். நீங்கள் வாங்குகிற பொருட்கள்லாம் வந்து பாருங்கள், ஒவ்வொரு கடையில் வாங்கினா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் தூசி இருக்கும், டஸ்ட் இருக்கும், உடஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் இங்கே வந்து நலமில் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களே இல்லை. ஒவ்வொரு பொருட்களும் தரமாகவும் ப்ரீமியமாகவும் முதல் தரத்துலேயே இருக்குங்க. அதனால் நாங்கள் 1950லேருந்து விற்பனை பண்ணிட்டு நலம் ஃபுட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொடிக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்கிட்டு இருக்கோங்க. மல்லி நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. மல்லி நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இனி இறக்கிக்கலாங்க. வறுத்துக்கப்புறம் கீழே இறங்கிட்டு இருக்குங்க. கீழே இறங்குறத வந்து பார்த்திங்கன்னா வறுத்ததெல்லாம் கீழே இறங்கிடுங்க. மல்லியெல்லாம் வறுத்தெடுத்தாச்சுங்க. மல்லியெல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. அடுத்ததாக வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாங்க. வரமிளகா 1 கிலோங்க அளவுங்க. கல்லுப்பு சேர்த்தியாச்சுங்க. மிளகா கூட கல்லுப்பு சேர்த்திட்டோம்னா கொஞ்சம் தும்மல் வராமல் இருக்கும், அந்த காரல் கொஞ்சம் வராமல் இருக்குங்க. அதுக்காக தான் கல்லுப்பு. ப்ளஸ் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ங்க. நம்ம மசாலா பொடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ப்ரிசர்வேட்டிவ் கல்லுப்பு தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா காம்பு இல்லாத மிளகாங்க. மிளகாயை போட்டு கொஞ்சம் நேரத்தில் மிஷின் ஆஃப் பண்ணியாச்சுங்க. அந்த மிஷின் சூட்லேயே மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுரும். அதனால் மிஷின் ஆஃப் பண்ணிட்டோம். இன்னும் மிளகாய் இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க.
மட்டன் மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு மறுபடியும் நல்லா ரோஸ்ட்டில் வறுத்து மறுபடியும் நல்லா ஆற வச்சு இப்போ அரைக்க எடுத்தாச்சுங்க. இன்னும் அரைச்சிடலாங்க. ஜாதிக்காய் போட்டிருந்தது மட்டும் நல்லா கொட்டி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறதுக்கு எல்லா மிஷினுக்குள்ளே கொட்டிகிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து நம்ம கல்லறுவை இயந்திரத்தில் ஆரோக்கியமான சுவையான மட்டன் மசாலா வந்து இப்போ அரைக்க போகிறோங்க. இந்த மெஷினோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா சூடு இல்லாமல் அரைப்படுறதாங்க. அதாவது இப்போ செக்கெண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா சூடாகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மசாலா பொடி நீங்கள் அதாவது செக்கெண்ணெய் கூட வந்து பார்த்திங்கன்னா கடலையை போட்டு 60%, அதாவது ஒரு 55% வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கும், ஒரு 45% எண்ணெயும் வரும். அதுவும் மொத்தமாக அரைப்படுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தமே மசாலா பொடியாக உற்பத்தி ஆகுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லறவை இயந்திரத்தில் உற்பத்தி பண்ணும்போது சூடு இல்லாமல் வரும்போது நல்ல தரமாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்குங்க, நல்ல ஆரோக்கியமானதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலரோ ப்ரிசர்வேட்டிவோ ஃப்ளேவரோ சேர்த்துறது இல்லைங்க. நீங்களே வந்து ப்ரைஸ் ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் அரைக்கிறத விட இந்த ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் அளவு சொல்லிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாங்க. ஆனால் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்கள் மளிகை சாமானை வாங்குறது, நீங்கள் வந்து காய வைக்கிறது, வறுக்கிறது, வெயிட் லாஸு, அரைச்சக்கப்புறம் வெயிட் லாஸு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளதும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ரெசிபி சொல்லியாச்சு, உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன பொருட்கள் போடுறோன்னு சொல்லியாச்சு. இப்போ வேணால் நீங்களே அரைச்சிக்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கல் மிஷினில் அரைச்சா எப்படி டேஸ்ட் வருதுன்னு சொல்லி எங்கிட்ட வாங்கியும் பார்க்கலாங்க. அரைக்க முடியாதவங்களுக்கு ஆர்டர் பண்ணால் வாட்ஸ்அப் மூலிமா நாங்கள் வந்து எஸ்டி கொரியர் மூலிமா எண்ணெய், மசாலா பொடி, சத்து மாவு எல்லாமே அனுப்பிச்சிருக்கோங்க. மட்டன் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இதை வந்து கையோடு ஜலிச்சிருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நைஸாக பண்ணோம்னா அதோட மனமும் சுவையும் குறைஞ்சிருதுங்க. அதனால் ஒரு மீடியமான நைஸில் அரைச்சிட்டு இப்போது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பக்குவம் முக்கியங்க. அரைச்ச உடனே கையோடு சளிச்சோம்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப நைஸாக கூடாதுங்க. ரொம்ப நைஸாகி மறுபடியும் நம்ம அரைக்கும் போது என்னாங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாச்சுன்னா அந்த மனம் குறைஞ்சிருங்கிறதாங்க. ஏன்னா இந்த மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுவை ரொம்ப முக்கியங்க, மனம் ரொம்ப முக்கியங்க. அப்போ அதெல்லாம் இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைச்ச கையோட ஃபஸ்ட்டு வாட்டி அரைச்ச கையோட பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நைஸ் இல்லாமல் இருந்துச்சுனாலே நல்ல தரமாகவும் மனமாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து நாங்கள் எங்கள் அனுபவத்தில் பார்க்குற விஷயங்க. ஒரு பக்கம் அரைச்சிட்ருக்காங்க, ஒரு பக்கம் ஜலிச்சிட்ருக்காங்க. ஜலிச்சுட்டு முதல்ல அந்த தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே போட்டு மறுபடியும் அரைச்சிட்டோம்னா 2 வாட்டி அரைக்க வேண்டியது இல்லைங்க. அதுக்காக தாங்க இது அரைச்சா முடிஞ்சுங்க. இப்போ கடைசியாக போட்டாச்சு, இது அரைச்சா முடிஞ்சுங்க. பாருங்கள், பாத்திரம் காலியாகிடுச்சு, எல்லாமே இதில் கொட்டிட்டோம். பாதி அரைச்சது ஜலிச்சாச்சுங்க. நல்லபடியாக சூப்பராக குவாலிட்டி நல்ல கண்டிஷனில் வந்துட்டுருக்குங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நாங்கள் ஒவ்வொரு பொருளும் தரமானதாக பார்த்து பண்ணுறோங்க. எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சுங்க. மட்டன் மசாலா பொடி ரெடிங்க. சூப்பரான மட்டன் மசாலா பொடி ரெடி. நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போக வேண்டியதில்லைங்க. நம்ம மட்டன் மசாலா பொடி செஞ்சு சாப்பிட்டாலே நல்லா சூப்பராக, நல்லா டேஸ்டியாக, நல்லா ஹெல்த்தியாக, என்றைக்குமே ஹெல்த்தியாக இருக்குங்க. ஹோட்டல்காரங்க வேணுங்கன்னா ஆர்டர் பண்ணலாம், ஃபங்க்ஷன்காரங்க வேணும்னா ஆர்டர் பண்ணலாம், இல்லை வீட்டுக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணலாங்க. யார் வேணால் ஆர்டர் பண்ணலாங்க. சூப்பரான மசாலா பொடி ரெசிபியும் கொடுத்துருக்கோம். நீங்களே வேணாலும் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாங்க. உற்பத்தி பண்ண முடியாதவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஸ்டி கொரியர் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக செக் எண்ணெய், மசாலா பொடி, ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிட்டுருக்குங்க. சூப்பரான மட்டன் மசாலா ரெடிங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நன்றிங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுற ஒவ்வொருத்தங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.